தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய அரசு எந்த சிறப்பு திட்டத்தையும் செய்கிறது நான் சொல்லி வருகிறோம். அதற்கு ஆதாரமா சமீபத்தில் லைவ் மின்ட் என்கிற பொருளாதாரம் சார்ந்த ஆங்கில நியூஸ் பேப்பர்ல ஒரு செய்தி வெளியிட்டு இருந்தாங்க. ஆதாரம் இருக்கு. நான் பொத்தாம்பதெல்லாம் பேச மாட்டேன், ஆதாரத்தை தான் பேசுறேன். இதுல என்ன வெளியிட்டு இருக்காங்கன்னா, ஒன்றிய அரசினுடைய உட்கட்டமைப்பு திட்டங்கள் அதிகமா நடக்கிறது டாப் 10 10 மாநிலங்கள்னு ஒரு லிஸ்ட் வெளியிட்டு இருக்காங்க. அத இந்தியாவில மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட மகாராஷ்டிரா அதில் முதல் இடத்துல இருக்கு. 2வது பெரிய பொருளாதாரமான தமிழ்நாடு தான் 2வது இடத்துல நியாயமா இருக்கணும். ஆனா இல்ல, அதிகமான தொழில்மயமான மாநிலமும் நாம தான். ஆனா அதிர்ச்சிக்குரிய செய்தி என்னன்னா, முதல் 10 இடத்துல தமிழ்நாடு எங்கேயுமே இல்ல. ஒன்றிய அரசு தமிழ்நாடு என்கிற இந்தியாவுடைய வளர்ச்சி என்ஜின எந்த அளவுக்கு வஞ்சிக்குது என்பதற்கு இதை விட ஒரு சான்று வேணுமா? வரி கட்டுறதுக்கு மட்டும் தமிழ்நாட்டு மக்கள் பணம் வேணும். ஆனா எங்களுக்கு எந்த திட்டமும் கிடையாதா? சிறப்பு திட்டமும் கிடையாது. பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு முட்டை தான் போடுறாங்க. ரயில்வே திட்டங்களையும் தமிழ்நாட்டுக்கு பட்டை நாமம் தான் போடுறாங்க. இதுல நேற்று மதுரைக்கு வந்த மகாராஷ்டிராவினுடைய பாஜக முதலமைச்சர் பட்னவிஸ் என்ன சொன்னார்னு பாத்தீங்களா? நான் இன்னைக்கு அதுக்கு ட்விட்டர்ல செய்தி போட்டிருக்கிறேன். மதுரைக்கு ஏன் மெட்ரோ நிராகரிக்கப்பட்டுச்சு என்று செய்தியாளர்கள் கேட்கிறாங்க. யார்கிட்ட? மகாராஷ்டிராவுடைய முதலமைச்சர் இடத்துல. ஏன் மெட்ரோவை கேன்சல் பண்ணீங்கன்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, மதுரையில பாஜக எம்எல்ஏ வெற்றி பெற்றா மதுரைக்கு மெட்ரோ கிடைக்கும்னு பேசுறாரு. முதல்ல கேட்கிறேன், அவருக்கு மதுரை மெட்ரோவுக்கு என்ன சம்பந்தம்? அவர் என்ன பிரதமரா? இல்ல அந்த துறையை சார்ந்த ஒன்றிய அமைச்சரா? அரசியலமைப்பின் மீது உறுதிமொழியற்ற ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய பேசுற பேச்சா இது? பாஜக ஜெயிக்க வச்சாதான் உங்களுக்கு மெட்ரோ தருவன்னு வெளிப்படையா கட்ட பஞ்சாயத்து பண்றாரு திரு பட்னாவிஸ் அவர்களே. இப்படி பிளாக்மெயில் பண்ண உங்களுக்கு வெக்கமே இல்லையா? எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி இதுக்கு என்ன பதில் வச்சிருக்கிறாரு? இப்பவாச்சும் வாய் திறந்து மக்கள் பிரச்சனை பேசுவீங்களா? இல்ல வழக்கம் போல உங்க சொந்த கதை சோக கதை தான் பேச போறீங்களா? அது மட்டும் இல்ல, ஒன்றிய அரசு செய்கிற சில வேலையும் ஒழுங்கா செய்யறது இல்ல. நேற்றைக்கு கூட இங்க பக்கத்துல கொள்ளிட ஆற்றின் குறுக்கே 6500 கோடி ரூபாய் மதிப்புல ஒன்றிய அரசு கட்டின மேம்பாலம் உள்வாங்கி சேதமடைஞ்சிருக்கு இல்லையா? சீர்காழி சிதம்பரம் இடையே போக்குவரத்து பாதிப்படைஞ்சிருக்கு. இப்போ இதே மாதிரிதான் இந்தியா முழுக்க இவங்க கட்டுறதெல்லாம் திறந்த கொஞ்ச நாள்ல இடிஞ்சு விழுது. நிறைய இடத்துல திறக்கிறதுக்கு முன்னாடியே கொலாப்ஸ் ஆகுது. பிரதமர் மோடி அவருடைய குஜராத்திலேயே மோர்பி பாலம் இடிஞ்சு விழுந்து 140 பேர் பரிதாபமாக இறந்து போனாங்க. இப்படி என்னால பெரிய லிஸ்டே போட முடியும். இப்படி ஊழலும் பொறுப்பின்மையும் அலட்சியம் நிறைந்த அரசு தான் ஒன்றிய பாஜக அரசு. இவங்க எல்லாரும் எந்த முகத்தை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்து நம்ம விமர்சிக்கிறாங்க, வாக்கு கேட்கிறாங்கன்னு தெரியல. பாஜகவோட ஒரே நோக்கம் தமிழ்நாடு வளரக்கூடாது. ஆனா அதையெல்லாம் மீறித்தான் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இந்தியாவிலே அதிக எண்ணிக்கையிலான திட்டங்களை நிறைவேற்றி காட்டி இருக்கிறான். முத்திரை திட்டங்களே எக்கச்சக்கமா இருக்கு. அந்த பட்டியலெல்லாம் பல கூட்டங்களே தொடர்ந்து நான் பேசிக்கிட்டு வரேன், சொல்லிட்டு வரேன்.